Hello friends, welcome to Tamil tutorial starting. நான் சீனு. ஸோ நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷனை நம்ம எப்படி நம்மளோட செல்ஃபோனோ இல்லை நம்ம ஃப்ரெண்டுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த டுட்டோரியல்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் நான் வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், வைஃபை மூலிமா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட கம்ப்யூட்டர்லேருந்து நான் எப்படி என்னோடய டிவைஸ்க்கு நான் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ ஒருவேளை நான் டேரெக்டாக வைஃபை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய மொபைலுக்கும் நான் வைஃபைவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுவே நான் லேன் மூலிமா கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடய இன்டர்நெட்டை வேறு யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா லேன் கனெக்ஷன் தான் மொபைலில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி நம்ம நம்மளோட கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி நம்மளோட வைஃபை டிவைஸ் மூலிமா ஷேர் பண்ணுறது அப்படின்றது தான் நான் காட்டப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட வைஃபை டிவைஸோட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணிடணும். ஸோ நெட் அதுக்கான கமாண்டை நான் டைப் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நெட் ஷேர் WLAN ஷோ டிரைவர்ஸ், அதாவது நம்மளோட டிரைவர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹோஸ்டட் நெட்வொர்க் சப்போர்ட் அப்படின்றது எஸ்ன்னு இருக்குது. ஸோ எஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஷேர் பண்ண முடியும். நோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ண முடியாது. ஸோ நிறையா லேப்டாப்பில், அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்பில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் CLS கிளியர் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்மளோட வைஃபை ப்ரொஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது வைஃபை நேமு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடது TP லிங்க் நேம் இருக்குது. அதேமாதிரி நித்தின் வைஃபை இந்த மாதிரி நேம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுன்றது தான் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நெட் ஷேர் WLAN. ஸோ இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். செட் ஹோஸ்டட் நெட்வொர்க் SSID. இந்த SSID அப்படின்றது தான் நம்மளோட வைஃபை ப்ரொஃபைல் நேமு. ஸோ நான் சீனு வைஃபைன்னு கொடுக்குறேன். ஸோ கீ ஈக்குவல் டு கீன்றது பாஸ்வேர்ட். ஸோ நான் பாஸ் 4321 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதை எழுதிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடது சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. SSID நேம் அப்புறம் கீ எல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இது காட்டும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வைஃபை ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்மளோட வைஃபை எப்படி இருக்குது அப்படின்ற ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ நெட் ஷேர் WLAN ஷோ ஹோஸ்டட் நெட்வொர்க் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட மோடு அலோவ்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வைஃபை சீனு வைஃபை, பட் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா நாட் ஸ்டார்ட். நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அந்த வைஃபைவை. ஸோ இப்போது யாருக்கும் வைஃபை டிவைஸ் டிஸ்பிளே ஆகாது. இப்போ நம்ம நம்மளோட வைஃபைவை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா நெட் ஷேர் WLAN செட் இல்லை ஸ்டார்ட் ஹோஸ்டட் நெட்வொர்க். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதோடனே என்னோடய மொபைலில் இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களோட மொபைலில் வைஃபை டிவைஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போய்ட்டு வைஃபைவை சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ரொஃபைல் நேம் இருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போடுங்க. நான் இப்போ பாருங்கள் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடது கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம நம்மளோட இன்டர்நெட்டை ஷேர் பண்ணலாம். ஸோ இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா சேம் அதேமாதிரி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே கமெண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஸ்டார்ட்ன்ற இடத்துல ஸ்டாப்னு எழுதிருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். நாங்கள் எழுதியிருக்கிற கமாண்ட் உங்களுக்கு நான் டைப் பண்ணும்போது புரியாது இருந்தாலோ இல்லை தப்பாக வர மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னோடய பிளாகில் போனீங்கன்னா அது எல்லாமே நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ தமிழ்லேயும் இருக்கும், நீங்கள் டைரெக்டாக தமிழில் படித்தும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அது எல்லாமே கொடுத்துருப்பேன். பிக்சர் வியூவும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பிளாக் நேம் நான் இந்த வீடியோக்கு கீழே கூட கொடுத்துருப்பேன்.
யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு போய்ட்டு மை பிளாக் அப்படின்றதில் பாருங்கள். ஸோ மை பிளாக் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய பிளாக் வந்து போகும் டைரெக்டாக. ஸோ ஸ்கை ஃப்ரீ தமிழ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு இந்த பேரில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய லேப்டாப் அந்த மாதிரி இருக்கும்.